ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விக்கி தாங்க ஓட்ட போகிறோம். ஸோ நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணோம். ஸோ கொஞ்சம் ஒரு 3-4 மாதமே ஓட்டவே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நாளாக ஓட்டாமல் இருந்தால் ஒரு சர்ஜ் மாதிரி போடுவான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று தான் ஃபஸ்ட் நாள் ஓட்டினோமா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 710 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தான். அதாவது ஒவ்வொரு ஆர்டருக்கும் பார்த்திங்கன்னா 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தான். மொத்தம் 9 ஆர்டர் ஓட்டணும். நம்ம வந்து லாகின் டைம் பார்த்திங்கன்னா 10:45 பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 7 to 10 வரையும் பார்த்திங்கன்னா அந்த ஷிஃப்ட்டில் நமக்கு சர்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 20% போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆர்டர் மட்டும் அந்த 20% வந்திருக்கும். அதுக்கப்புறம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 11லேருந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு அந்த 30%. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 ஆர்டருமே அந்த 30% வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டருக்குமே 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 710 ரூபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரேப்பிடோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டி போட்டிருப்போம். அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியிருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு ஸ்விக்கி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லேட்டுன்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ போயிட்டு தான் பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணணும். ஆல்ரெடி போட்டாங்களா இன்னும் தெரியல. ஸோ வெயிட்டிங் டைம் ஓடுதா? ஸோ காய்ஸ், ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணி ஒரு 250 மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் பார்த்திங்கன்னா சரி வீடியோ வேறு எடுக்கலை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, 20 நிமிஷம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிக்கப் பண்ணிட்டு வரோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும்னு போட்டிருக்குங்க. ஸோ 9 நிமிஷம் காமிக்குது, ரீச் ஆகிருவோமா என்னன்னு தெரில. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம குமராபாளையம் போய் பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணணுங்க. ஸோ நேற்று வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இது. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூட் பண்ணல, சார்ஜ் வேறு இல்லை. கரெக்டாக நம்ம ஒர்க் போயிட்டு வந்து சார்ஜ் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் நான் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஓட்டாமல் இருந்து நம்ம ஒரு 3 மாதம் 4 மாதம் கிட்டத்தட்ட ஓட்டாமல் அதுக்கப்புறம் ஓட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நம்ம சர்ஜ் போடுவாங்க. ஸோ 30%, 40% இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சர்ஜ் போடுவாங்க. ஸோ அந்த அன்றைக்கி நம்ம ஓட்டினோம்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணலாம். இது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஜ் கொடுக்குறாங்கன்னா, நம்மளை ரொம்ப நாள் ஓட்டாமல் இருக்கிறோம்ல, அதனால் ஓட்ட வைக்கிறக்கொசரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஜ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. அண்ட் ஒன் ரிக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் ரேப்பிடோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்றத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிடுறோம். ஸோ இல்லைன்னா அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக் பண்ணி போட்டுடுறேங்க. ஸோ இன்னும் 7 நிமிஷம் காமிக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3.2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா காமிக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 25 ரூபாய் என்னமோ தான் ஸ்டார்டிங் விழுந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டிங் டைமெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து எவ்வளோ வரும்னு தெரிலைங்க. ஸோ ரவுண்டாக ஒரு 30-35 இந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ காய்ஸ், டெலிவரி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்தனால லாக் போட்டாங்க. ஹலோ ப்ரோ, லொக்கேஷன் வந்துட்டேன்.
ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 44 ரூபாங்க. ஸோ 14 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 14 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டருக்கு. ஸோ 14 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் சார்ஜிங்க. மொத்தம் 44 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டரு பாருங்க. ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா சர்ஜ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கு 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 10 ரூபா போட்டிருக்காங்க. அது போக போக பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். இன்சென்டிவ் மட்டும்தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓட்டுற டைமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் எடுக்க முடியாது. அந்த லாகின் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாயோ என்னமோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தருவாங்க. ஸோ அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம புக் பண்ணுறோம்லே அந்த ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த போனஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ கைஸ் ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துச்சு. மொத்தமாக 4 கிலோமீட்டருங்க. 28 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ பிக்கப் லொக்கேஷனுக்கு இன்ஸ்டாபிள் எல்லாம் போகுதுங்க. பிக்கப் லொக்கேஷனாக வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்ரு. ஸோ நம்ம 10 நிமிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்ரு. ஸோ 4.8 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு அழுத்திட்டு பார்த்திங்கன்னா போய் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 3 ஹவர்ஸ் ஓட்டுறோம் பார்த்திங்களா. 3 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 ஆர்டர் 8 ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிடுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நல்லா இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 ஆர்டர் 8 ஆர்டர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிடுவோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா முடித்தோம். ஸோ இன்றைக்கி எத்தனை ஆர்டர் முடிக்கிறோன்னு தெரில. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஸ்லோவாக இருந்தால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஓட்டினப்போ என்னை பொறுத்தவரை நான் ஓட்டினது வந்து சொல்கிறேன். ஒரு 5 ஆர்டரு 6 ஆர்டரு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்குறோம். ஆர்டர் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. ரொம்ப நாளாக வீடியோவும் எடுக்கலை. வாய் வேறு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குழப்பெல்லாம் இருக்குங்க. வாய் வேறு கொலை இருக்குது. ஸோ காய்ஸ் ஒரே ஒரு நிமிஷம்ண்ணா. ஸோ காய்ஸ் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வேறு கடை வேறு பூட்டி இருக்குது. பூமா வேறு லாக்கில் வேறு மாட்டி விட்டு போயிருக்கிறாங்க. ஸோ காய்ஸ் லொக்கேஷன் வேறு நம்ம பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ காய்ஸ் போன ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்ரு. ஸோ காய்ஸ் இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா முடித்தோம். சின்ன ஆர்டரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க 64 ரூபா வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ 4 கிலோமீட்டருங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சியில் தான் ஆர்டர் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 ஆளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்ரு டிஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பு ஃபஸ்ட் ஆர்டரு. ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை கிலோமீட்டருன்னே தெரியல. ஸோ பார்ப்பேங்க. ஸோ நான் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல ஸ்டார்டிங்கு. ஸோ பேஜ் ஆர்டர் போட்டிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா 64 ரூபா போட்டிருந்தாங்க. அதான் பார்த்தேன். ஆர்டர் பிக்கப் பண்ணால் தான் தெரியும் எத்தனை கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ காய்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3.9 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டு தாங்க. ஸோ துணிக்கடையெல்லாம் இருக்குங்களா, அங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணணும். ஸோ டெலிவரி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லொக்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் நம்ம போய் பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணணுங்க.
மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விக்கி ஓட்டி ஒரு வாரத்தில் நம்ம பார்ட் டைமாக ஓட்டினா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த வீடியோ போடலாமா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் விளாக் பண்ணி பார்த்திங்கன்னா ஸோ அந்த 1 வீக்கில் வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது, பெட்ரோல் செலவு இதெல்லாம் கழிச்சது போக எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்ற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ என்னோடய டைமிங்கில் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம பகல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஒர்க் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 மணிலேருந்து ஸோ 10ங்கிற பாருங்க 11 மணிலேருந்து 2 மணி வரையும் பார்த்திங்கன்னா தான் நம்ம ஓட்டுறது ரெகுலரான டைமு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 1 வீக் ஓட்டி சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்சளவுக்கு ஒரு 10 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஓட்டுற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். ஸோ அந்த 10 மணி நேரம் ஓட்டி மொத்தமாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கண்டென்ட்டாக பண்ணலாமா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விளாகாகவே போடலாங்க. ஸோ டெய்லி விளாகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1 வீக் பார்த்திங்கன்னா மொத்தம் 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஓட்டுறது எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு போட்டு ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோவில் அந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு ஓட்டணும், எவ்வளோ பெட்ரோல் செலவு போகணும்னு பார்த்திங்கன்னா கையில் நிற்கிது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் டெலிவரி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆக போகிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா அதான் இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரே நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே இருக்க கரெக்டாக ஸோ இந்த நைட் ஓட்டமாக இந்த நாய் தொல்லை தான் பெருந்தொல்லையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ காய்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்ரு வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4.5 இப்போ ஒரு 5.5 மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணணும். ஸோ இதுலேயே போக மாட்டேங்குது. ஸோ இப்படி தான் காமிக்குதுங்க. ஏதோ ஃப்ரெண்டு வேறு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிட்டான். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நானும் அவனும் ஓட்டுவோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்கிராம் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு இருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இதில் போக சொல்லுது சந்தாக போகிறதுக்கு மெயின் ரோட்லேயே போயிடலாம். ஸோ நைட் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ மெயின் ரோட் வழியாகவே ஜாயிண்ட் அடித்து ஓட்டிக்கோங்க. சந்துக்குள்ளெல்லாம் பூந்து ஷார்ட்கட்டாக இருக்குன்னு போகாதீங்க. நாய் வேறு வந்து பார்த்திங்கன்னா குப்பையாட்ட சுற்றுது. 5 நிமிஷத்தில் போயிடலான்னு போட்டுருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கம்தான். ஸோ காய்ஸ் நம்ம லொக்கேஷன் வர போகிறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 மீட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பசுமை நகர் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணுங்க. ஸோ இதெல்லாம் லே அவுட்டா என்னன்னு தெரில. ஆமாங்க, லே அவுட்டு தான். பரவாயில்லைங்க, வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதான் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். கடைசி வீடு அடாடா. நான் இதை அப்படியே கீழே பிடிச்சிக்கோங்க. இது பேக்கேஜ் தூக்கும்போது வெயிட்டு கிழிஞ்சிருச்சு அண்ணா. சரி ஓகேண்ணா.
ஸோ காய்ஸ் ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 67 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ 2 ஆர்டரு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 11.8 கிலோமீட்ரு போட்டிருக்கு. ஆனால் நம்ம அங்கே ஒரு 4.5 கிலோமீட்ரு, இது ஒரு 5 கிலோமீட்ரு, 5 மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் 9 ஒரு 10 கிலோமீட்ரு வந்திருக்கோம். ட்ராப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு மட்டும். அண்ட் வந்து பிக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 கிலோமீட்ரு. ஓகேங்க. A few moments later. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஓட்டி முடிச்சாச்சு. எவ்வளோக்கு ஓட்டி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியுதா ஓகேவான்னு தெரில, பார்த்துக்கோங்க. ஸோ 7 ஆர்டர் பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கிறோம். 366 ரூபா பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாகின் போனஸ் பார்த்திங்கன்னா சொன்னேன்ல அந்த 60 ரூபா வரும்னு, அது வந்து பார்த்திங்கன்னா லாகின் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 420 ரூபா வரும். பார்த்திங்க 426 ரூபா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் மைனஸ் ஒரு 100 போட்டோம்னா, ஸோ 366 ப்ளஸ் ஒரு 60ங்க. ஸோ 426 ரூபாயில் மைனஸ் பெட்ரோல் ஒரு 100ங்க, 326 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ பெட்ரோல் 100 ரூபாய்க்கு கிடச்சோம் பார்த்திங்களா, அதை மைனஸ் பண்ணணும். ஸோ ஓகேங்க, இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலக்குள்ளே ஆட் ஆகிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகல. ஸோ மொத்தமாக அந்த 7 ஆர்டர் கணக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. அது காலையில் ஆட் ஆகிருங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஓகேங்க, நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைன்னு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி விளாக் எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 128 ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கடைசி ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 57 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டி இருக்கிறோங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுன்னு போட்டிருக்கு. அது பிக்கப் ஒரு 5 கிலோமீட்ரு அண்ட் ட்ராப் ஒரு பிக்கப் ஒரு 4.5 கிலோமீட்ரு, ட்ராப் ஒரு 5.5 கிலோமீட்ரு என்னமோ சம்திங் வந்துச்சு. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் வந்து எந்த மாதிரி கண்டென்ட் போகலான்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. ஓகேங்க, பை கைஸ்.